இன்னைக்கு நிலைமையில பாத்தீங்கன்னா எல்லாம் நல்லா ட்ரைனிங் பண்றாங்க. ஆனா டோர்னமெண்ட்ஸ்ல போய் அவங்களால 100% கொடுக்க முடியல. எதனால அவங்களால போய் மேட்ச்ல 100% கொடுக்க முடியல அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா, எனக்கு ஃபியரா இருந்துச்சு, ப்ரெஷரா இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் தாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நிறைய ட்ரெயின் பண்றோம், அதுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்றோம். ஆனா ஒரு சாதாரண விஷயத்தினால அவங்களால அவங்க கேமே அங்க ஆட முடியாம வந்துடுறாங்க. ஃபியர் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. புதுசா நிறைய பேரை மேட்சஸ்ல பார்க்கும்போது அவங்களுக்கு பயம் வரலாம். புதுசா ஒரு நல்ல பிளேயர் கூட ஆடும்போது அவங்களுக்கு பயம் வரலாம். அது இல்லாம ஒரு புது என்விரான்மெண்ட், சின்ன கோர்ட்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு பெரிய கோர்ட்டை பார்க்கும்போது அவங்களுக்கு பயம் வரலாம். இப்படி நிறைய விஷயங்களுக்கு அவங்க பயம் வருங்க. ஆனா இந்த பயத்தை போக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஒரே ஒரு விஷயம் தாங்க, அவங்கள மோட்டிவேட் பண்ணணும். உனக்கு பின்னாடி நான் இருக்கேன் அப்படிங்கறதாங்க முதல் விஷயம். நிறைய சைக்காலஜிஸ்ட் போறாங்க, நிறைய விஷயம் அவங்க சொல்றாங்க. பட் அது லேட்டர் ஆன் ஸ்டேஜில் அதெல்லாம் நம்ம பண்றோம். ஆனா இனிஷியல் ஸ்டேஜில் பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம கோச்சஸும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்கள மோட்டிவேட் பண்ணலாம். அவங்க லூஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா, பரவாயில்லடா, உன் கேமை பெஸ்ட்டாக விளையாடுறதுக்கு உனக்கு என்ன ஹெல்ப் வேணும் அதை கேளு, நான் கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணாங்க. முதல்ல அவங்களுக்கு போய் ஆப்போனண்ட்டை பார்த்து மட்டும்தான் ப்ரெஷர் இருக்கும். ஆனா நம்ம கோச்சஸும் பேரண்ட்ஸும் அவங்கள ஏன்டா அவனால விளையாட முடியல அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சோனையும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ப்ரெஷர் ஆட் ஆன் ப்ரெஷர் ஆகி ஜாஸ்தி ப்ரெஷர் தான் வருது. அதனால அவங்களால பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாம போயிருது. நம்ம சொன்னனால அடுத்த டோர்னமெண்ட்டே அவங்க 100% விளையாடுவாங்களா? கண்டிப்பா முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அவங்கள டெவலப் பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள மோட்டிவேட் பண்ணணும். என்ன பிரச்சனை இருக்கு, என்ன ஃபியர்? கோச்சஸ்னால ஃபியரா, ஆப்போனண்ட்டை பார்த்து பயமா, இல்ல பேரண்ட்ஸ்னால ஃபியரா, என்னங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கணும். என்ன பிரச்சனைன்னு தெரியாமலேயே என்ன பயம் அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்களுக்கு எதுவுமே சொல்ல தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு மெச்சூரிட்டி ஏஜ் கிடையாது. நம்ம சின்ன வயசுல அவங்களை எப்படி ஹேண்டில் பண்றோமோ அதை பொறுத்து தாங்க அவங்க ஒரு எலைட்டா வரும்போது அந்த நேரத்துல அவங்களுக்கு இன்னும் ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கும். அதுக்கு இனிஷியல் ஸ்டேஜ்லயே நம்ம அவங்களை மோட்டிவேட் பண்ணி ஹெல்ப் பண்ணா ஓவர் த பீரியட் அவங்க ஒரு எலைட் பிளேயர் ஆகும்போது அவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு உதவிகரமா இருக்குங்க.